ஹாய் சார், நான் பேர் சீச் ஆஃப் வெல்லூர். உங்களுக்கு வெள்ளூரில் என்ன ஃபுட் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? வெள்ளூர்னாலே ஆப்வியஸ்லி பிரியாணி தான். என்ன பிரியாணி சார்? எனக்கு சீரக சம்பா பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிரியாணி. இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனில் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், வேற லெவலில் இருந்தது. அந்த குஸ்காவை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், பீஸுங்கிற பக்கமே போக வேண்டியதில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரியலி ஐ என்ஜாய்ட் இட். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது சார்? எனக்கு பிடிச்ச ஃபுட்டு இங்கே இருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு பிடிச்ச சாதம் வந்து பழைய சாதம். பழைய சாதமும் சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா வித்து கல் உப்பு, இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஆக்டிங்கில். அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க சார்? எல்லாரும் ஆக்டிங்க்கு வாங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், யாரும் நான் உங்களை வந்து சேர்த்து விடுறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, நான் உங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பி போயிடாதீங்க. நடிக்கிறதுக்கு அவங்க தான் உங்களுக்கு காசு தரணும், அதாவது சம்பளமாக. நீங்கள் காசு கொடுத்து நடிக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சினிமா வந்து சினிமாவில் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சினிமா நீங்கள் உண்மையாக அதை விரும்புகிற பட்சத்தில் ஒரு நாளும் என்றைக்கும் சினிமா உங்களை ஏமாத்தாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் சினிமா உண்மையாக நேசிக்கிறேன், அதனால இன்றைக்கும் சினிமா என்னை வாழ வச்சிட்ருக்கு. கண்டிப்பாக உங்களையும் வாழ வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்த்துக்கள்.